பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 72 இறைவார்த்தை 13. வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பாவுமே ஆராதிக்கிறோம். இஸ்ரேலின் தந்தையே ஆராதிக்கிறோம். நேர்மையாளரின் தந்தையே ஆராதிக்கிறோம். எல்லா உயிர்களின் தந்தையே ஆராதிக்கிறோம். என்னை படைத்த தந்தையை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தந்தையை ஆராதிக்கிறோம். என்னை ஆட்கொண்ட தந்தையை ஆராதிக்கிறோம். முதலும் முடியுமான தந்தையே ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நன்மைகளால் நிரப்புகிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் எங்கள் பக்கத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோப்பா. அப்பா, எங்களுக்கு பலனும் கீதவுமாயிருந்து நாங்கள் நம்பியிருக்கும் கேடயமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த போவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி அப்பா. வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆம் தகப்பனே அப்பா, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காட்சி அவர்கள் உயிரை காப்பாற்று என்ற இறை வார்த்தையில் கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. ஏழைகளாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் ராஜாவை, ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, ஏழையின் உள்ளத்தோ பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்படி, உமக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறப்பா. அன்று அந்த ஏழை கைப்பெண் ஆண்டவரே 2 காசுகள் போட்டபோது அந்த காசை காணிக்கையாக கையில் இருந்த அந்த 2 காசுகளை உமக்கு காணிக்கையாய் போட்டபோது எவ்வளவு பெருமகிழ்ச்சி அடைந்து தனக்கு இருந்ததெல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த மகளை உயர்த்தினீரே அப்பா. அதுபோல் இந்த நாளில் கூட அப்பா, பணம் இல்லாமல் காசு இல்லாமல் அப்பா, வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்படி கைம்பெண்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. சாரி பார்த்து விதவை வீட்டில் இருக்க அந்த மகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த நாளில் கூட கணவனை இழந்து கணவனால் கைவிடப்பட்ட ஆண்டவரே அப்பா, கணவனால் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு தனிமையில் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்களும் பெண்களும் அப்பா தனிமையாக இருக்கிறாங்க. எத்தனையோ அப்பா, நிறைய விவாகரத்துகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிற அப்படி புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் ஆண்டவரே, கணவன் மனைவியிடையே பலவிதமான விரிசல்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு கிடக்கு. இந்த பிள்ளைகளுடைய நிலைமை அப்பா பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவர்களாம் யாரிடத்துல செல்வாங்க இறைவா? வாழுதரும் வார்த்தை முடதானே இருக்கு தகப்பனே. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளை கைம்பெண்களாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா போதிய பாதுகாப்பை கொடுங்கப்பா, பொருளாதாரத்தை கொடுங்க தகப்பனே. அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய நீங்கள் கிருபை தாங்கப்பா. அவளோடு கூட இருந்து எல்லா விதமான தீமை இருந்து அவளுக்கு கோட்டையை மரணமாக இருந்து நீங்கள் வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, அவர்களை பாதுகாத்து மீட்டெடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. உம்மால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமென்று மாமேனும் பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம். ஆமென்.